வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான எக் கிரேவி மணக்க செய்ய போகிறோம் தபா ஸ்டைலில். இது வெஜிடபிள்ஸ் வீட்டில் இல்லையா, ஸோ நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை. எக்கு வச்சுட்டு நம்ம அழகாக சூப்பராக இந்த கிரேவி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 3/4 ஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், ஆனியன் ஒரு பெரிய வெங்காயம், பெருசாக இருந்தால் 1 போதும், கொஞ்சம் மீடியம் சைஸ்னால் 2 ஆனியனை மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த விழுதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஆனியனோட ரா ஸ்மெல் போகிற வரையிலும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூனுக்கு குறைவான அளவில் மஞ்சள் தூள், தண்ணி மிளகாத்தூள் காரத்துக்கு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் நான் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஸோ அது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் அளவு 2 தக்காளியை மிக்சியில் அடிச்சுட்டு அந்த விழுதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் 3/4 டம்ளர் அளவு தண்ணி சொன்னேன். ஃபஸ்ட் கொஞ்சம் ஊற்றினேன், திருப்பி இப்போ 3/4 டம்ளர் அளவுக்கு ஈக்குவல் ஆயிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு மூடி போட்டுட்டு நல்லா குக் பண்ணிடலாம். நல்லா கொதி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரையில் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் ஓரங்களில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேக வச்சு தோல் உரிச்சா நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை அளவுகள் உங்கள் விருப்பம் தான். 4 முட்டையை நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு மேலால் கீரல் போட்டுட்டு குழம்புல சேர்த்தாச்சு. மேலால் கஸ்தூரி மெத்தி இலையை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் வரையிலும் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அந்த முட்டையில் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லெல்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் கிரேவி தபா ஸ்டைலில் அழகாக தயாராகிருச்சு. இது டிஃபனோட சேர்த்து சாப்பிடல ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு இந்த கிரேவியும் எக்கும் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.